மைண்டில் போய் டெபாசிட் ஆகும். அப்போது நீங்கள் வந்து இதை மைண்ட் சிம்டம் எடுத்துகிட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிசிக்கல் சிம்டம் தானாகவே சரியாயிடும். ஸோ ஹோமியோ வந்து அதில் தான் ஸ்பெஷலாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. இன்னொரு எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா தலைவலி. ஒற்றை தலைவலியாக இருக்கலாம், மைக்ரேன் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை டைஜஷன் ஆகாமல் வரக்கூடிய தலைவலிகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹோமியோபதியில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது? ஹோமியோ அப்படின்னாலே வந்து மெடிக்கேஷன்ஸ் தான் மெயினாக சொல்லுவோம். இதில் வந்து எக்ஸ்டர்னல்ஸ் இருக்குது, மசாஜ் எல்லாமே இருக்குது, பட் மெயினாக வந்து மெடிக்கேஷன்ஸ் சொல்லுவோம். மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறதுலையும் என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹெட்ஏக்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து காரணங்களை வந்து நிறைய டைப்ஸாக பிரிச்சுருவோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஹெட்ஏக் அப்படின்னாலே லொக்கேஷன், சென்சேஷன், அதுக்கப்புறம் மொடாலிட்டி, இது எல்லாமே கேட்போம். அதனால தான் ஹோமியோ டாக்டர்கிட்ட போனால் நிறைய பேசணும் அப்படிங்கிறதே ஒரு விதி இருக்குது. நீங்கள் வந்து எதனால், எப்போ இருந்து, எங்கே இருந்து, ஸ்ப்ரெட் ஆகுதா, ஒரே இடத்துல இருக்கா, குத்துற மாதிரி இருக்கா, பேர்னிங்காக இருக்கா, அந்த மாதிரி வந்து டிஸ்கிரிப்டிவ் வந்து நிறைய கேட்போம். ஏன்னா இப்போ ஐ பிரச்சனைனால தலைவலி வரவங்களும் இருக்காங்க, கேஸ்ட்ரிக் பிரச்சனைனால தலைவலி வரவங்களும் இருக்காங்க. ஹோமியோவில் என்ன ஸ்பெஷல்னா ஒன்றுக்கும் மெடிசன்ஸ் மாறிடும். அது மாதிரி லொக்கேஷன் வச்சும் உங்களுக்கு மெடிசன்ஸ் மாறிடும். இன்னொன்று டிவி பார்க்குறாங்க, ரொம்ப ஐ ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு தனி மெடிசின் வந்துடும். இதே வந்துட்டு எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 1 ஹவரில் பயங்கர ஹெட்ஏக் இருக்குது அப்படின்னா, தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கேஸ்ட்ரிக்கு. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஐ ஸ்ட்ரெயினால் வர மெடிசனை கொடுத்தா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அந்த டிஸ்கிரிப்டிவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹோமியோவில். டாக்டர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து நாடி பிடிச்சி அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமான விஷயம்? இல்லை, அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் த மெடிசின். சித்தா அதில் வந்து இருக்கும், பட் ஹோமியோவில் வந்து அது கிடையாது. வி மெயின்லி டிபெண்ட் ஆன் த டிஸ்கிரிப்டிவ் ஆஃப் த சிம்டம்ஸ் தான் வந்து இங்கே பேசிக் நேச்சர். ஓகே. அதே போல் தொற்று நோய்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம வந்து ஒரு விஷயத்தை தொட்டுட்டு அடுத்த விஷயத்தில் கிருமிகளில் பரவக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், இல்லை தொழுநோயாக இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா? இருக்குது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுவுமே ஸ்டேஜஸ் பொறுத்து தான் இருக்குது. அவங்களோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ட்ராப்லெட்ஸ் இருக்கலாம், இல்லை பிளட் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்ஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அது இப்போ கோவிடே நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். ஸோ அது வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனில் போயிட்டு இருந்தது. அதுக்கு எல்லாமே வந்து எப்படின்னா ப்ரிவென்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அவங்க வந்து அந்த ஸ்டேஜஸ், அதாவது ஒரு டிசீஸ் டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸில் வந்து அந்த இன்ஃபெக்ஷஸ் ஆர்கானிசம் போகும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஹோமியோ மெடிசன் எடுக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷஸ் ஸ்டேஜையே வந்து நம்ம கம்மி பண்ணி குறைச்சிக்கலாம். டாக்டர், தொடர்ந்து நம்ம வந்து நிறைய நோய்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக ஃபேஸ் பண்ணுறது இப்போது கிட்னியில் இருக்க ஸ்டோன்ஸு, பித்தப்பைக்கல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்கா? என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது? ஓகே, இப்போது ஆன்கோயிங் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கிறது வந்து ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லணும்னா இது வந்து கம்யூனிகபிள் கிடையாது. பட் இண்டிவிஜுவலாக வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசீசஸில் மெயினாக இது வந்துட்டுருக்கு. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ரீனல் கால்குலை, ஜிபி கால்குலை நிறையா வந்துட்டுருக்கு. கால் பிளாடர் கால்குலை, அதாவது பித்தப்பைக்கல். அடுத்து ரீனல் கால்குலை பார்த்திங்கன்னா கிட்னியில் கல். இது வந்து ரொம்ப காமனாக போயிட்டுருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறிட்டுருக்கு. இப்போ நைட்டில் வந்து லேட் நைட் சாப்பிட்றது, ஸ்லீப் வந்து முக்கியமாக டிஸ்டர்ப் ஆகுறது, நிறைய மொபைல்ஸு, சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால ஸ்லீப் டிஸார்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது எப்படி அங்கே பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வந்து நிறைய வருது. ஸோ லிவர் டேமேஜில் பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர். ஸோ ஃபேட்டி லிவர் அது கூட சேர்ந்து கிட்னியும் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடுது நமக்கு ஸ்லீப் டிஸார்டர்ஸில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உடனே சர்ஜரி வந்து ப்ரிஃபர் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இது வந்து எமர்ஜென்சியான சில ஸ்டோன்ஸ் இருக்கும்போது பெயின் சிவியர் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காலே வந்து நமக்கு பெயின் வந்ததுன்னா பயம் வந்துடும். ஸோ அவங்க வந்து பெயின் தாங்க முடியாமல் இமிடியேட்டாக போயிட்டு சர்ஜரி பண்ணிடுறாங்க. முக்கியமாக ஜிபி கால்குலை பார்த்திங்கன்னா பெயின் சிவியர் ஆகிடும். ஜிபி வந்து லிவரோட சம்மந்தப்பட்டது. லிவருங்கும்போது உங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ். ஸோ அது வந்து ரொம்ப சின்ன டியூபாக இருக்கும். ஸோ அது போயிட்டு நல்லா ஸ்ட்ரக்அப் ஆகிடும். பெயின் சிவியராக இருக்கும். உங்களுக்கு ரைட் சைடு அப்டமனில் பெயின் சிவியராக இருக்கும். ஸோ ஜிபி கால்குலை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உடனே அந்த ஸ்டோன் ரிமூவல் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போது உடனே ஜிபி வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது வந்து சின்னது தானே, நம்ம சர்ஜரி பண்ணி எடுத்துட்டா நமக்கு கால்குலை பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு நிறைய பேரோட தாட்ஸ் இப்போ இருக்குது. பட் அப்படி கிடையாது. அவங்க ஜிபியோட அதோட வேலையை எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது.
ஸோ அவங்களுக்கு லைஃப் லாங் வந்து அடுத்து டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் ஒரு சின்னதாக இருக்கும்போது ஈவன் 10 to 15 mm கூட நம்ம மெடிகேஷன்ஸ்லேயே வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எமர்ஜென்சியாக இருக்கும்போது கூட பெயினுக்கு எடுத்துகிட்டு அடுத்து நீங்கள் ஹோமியோ மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் உடனே சர்ஜரி ப்ரிஃபர் பண்ணாமல் ஒரு கன்சல்டேஷன் வந்து ஹோமியோவில் எடுத்து பாருங்கள். இல்லை கண்டிப்பாக இப்போ சர்ஜரி வந்து எப்போ தேவைன்னா அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு, ஸோ அங்கே போயிட்டு எதாவது மாட்டிடுச்சு, அப்போ வந்து அதை எதுவுமே ரிமூவ் பண்ண முடியாது, கண்டிப்பாக கரைக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இந்த 10 to 15 mm சொல்கிறீங்க இல்லையா, இந்த 10 to 15 mm சைஸ்ன்றது எந்த பித்தப்பையோ இல்லை வந்து கிட்னி ஸ்டோனாக இருந்தால் கூட இதை வந்து கரைக்க முடியும்? கண்டிப்பாக அது வந்து நீங்கள் கிட்னி கல்லாக இருந்தாலும் சரி, ஜிபியாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஸ்டேஜை பொறுத்து இருக்குப்பா. அவங்க வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்காங்க, அடுத்து இம்யூன் சிஸ்டம் பெட்டராக இருக்குது, அவங்களால வந்து அடுத்து கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மெடிகேஷன்ஸ்லேயே அது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்காங்க, வேறு கண்டிஷன்ஸும் இருக்குது, அது கூட அக்கம்பனிங்காக இது இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இது மட்டும்தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து தண்ணி அடிக்கிற பழக்கமோ இல்லை சிகரெட்டோ கிடையாது, நான் வந்து ஹெல்த்தியான ஃபுட் ஸ்டைல் தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது. அது எதனால் வருது அந்த ஃபேட்டி லிவர்? ஒருவேளை அவங்க வந்து அந்த செடென்ட்ரி ஹேபிட்ஸ் நிறைய இருக்கலாம், இல்லை ஸ்லீப் டிஸார்டர்ஸ் இருக்கலாம். நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலும் ஜெனட்டிக் ப்ரீ டிஸ்பொசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து எல்லாமே ஒரு 20% கேரி ஓவர் பண்ணிடுவோம் நம்மளோட ஜெனட்டிக்கு. ஸோ அதில் இருந்து அது கூட சேர்ந்து அதுக்கப்புறம் பில்டப் ஆகும், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்னால அடுத்து பில்டப் ஆகும். சில பேர் இது வந்து நார்மலான ஒரு கோர்ஸ் தான், நான் வந்து எதுவுமே தப்பு பண்ணுறது கிடையாது, ஆனால் எனக்கு வந்து நிறைய டிசீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க ஜெனட்டிக் ப்ரீ டிஸ்பொசிஷனில் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குமா இருக்கும். ஸோ நார்மலாகவே அவங்க இம்யூன் சிஸ்டம் ரொம்ப டேமேஜாக இருக்குமா இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஹோமியோ நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, இந்த ஃபேட்டி லிவருக்கு வந்து எந்த ஸ்டேஜில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நம்ம முதல்ல? இல்லை, அது நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே வந்து உங்களுக்கு டேமேஜ் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே. ஆக்சுவலாக நம்ம டிசீசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் டேமேஜ் இருக்கும், அதுக்கு அடுத்து ஸ்ட்ரக்சரல் டேமேஜ். உங்களுக்கு ஃபங்க்ஷனல் டேமேஜ் இருக்குது அப்படின்னா என்னென்னா நம்ம ஜென்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தர்ஸ்ட், அப்பிடைட், ஸ்வெட், ஸ்டூல், யூரின், இதெல்லாம் வந்து நம்மளோட ஜென்ரல்ஸ். இதில் வந்து தப்பு நடக்கும்போது நம்ம முழிச்சுக்கணும். அதாவது இப்போ எனக்கு ரொம்ப நாளாக பசிக்க மாட்டேங்குது, இல்லை பசிச்சா செரிக்க மாட்டேங்குது, இல்லை எனக்கு சரியாக தூக்கம் வரல, யூரின் சரியாக போகலை, யூரின் போகும்போது எரிச்சல் அடிக்கடி இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அவ்வளோக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இன்றைக்கி சாப்பிட்லன்னா ஓகே, நாளைக்கு நிறைய சாப்பிட்டாச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போகிறோம். இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் டேமேஜ் நடந்துட்டு இருக்குங்கிறதுக்கு நம்ம உடம்பு கொடுக்குற அறிகுறிகள். நம்ம அது சில விஷயம்லாம் தெரியவே மாட்டேங்குது. அதுவும் இந்த பித்தப்பை கல் மாதிரி இந்த ஃபேட்டி லிவர்லாம் நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிடுவோம். சின்ன சின்ன விஷயம் கூட வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். இப்போ இன்னைக்கு தூங்கலன்னா என்ன, நாளைக்கு பகலில் 6 hours வந்து நம்ம தூங்கிட்டா சரியாக போயிடும் அப்படி நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பாடி என்ன பண்ணணும், ஒரு லெவலுக்கு தான் வந்து ரிவர்சபிள் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஏதோ தப்பு நடக்குதுன்னு தெரியுது, ஆனால் நான் போய் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டேன், எல்லா ஸ்கேன் எடுத்துட்டேன், பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன், எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து ஏதோ தப்பு நடக்குதுன்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு வந்து மெடிகேஷன்ஸ் எதுவுமே நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் எதுவுமே இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது. ஆனால் இது தப்பு. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, நம்ம பாடி கொடுக்குற ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் அதுதான். நீங்கள் தப்பு நடக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹோமியோ மெடிசனுக்கு போகணும். அப்போ பாடி வந்து டயர்ட் ஆகுதுன்றதே ஒரு சிம்டம்ஸ் தான். கண்டிப்பாக அது வந்து நம்ம வந்து அந்த ரிக்கவரி ஸ்டேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு 12 hours ஒர்க் பண்ணுறோம், ஒரு 6 hours ரெஸ்ட் எடுக்கணும், திரும்ப நம்ம வந்து ரீபூட் பண்ணிடாச்சு, நம்ம வந்து ரிவர்சிபிளுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஓகே. பட் இதையே வந்து நான் 16 hours 18 hours ஒர்க் பண்ணுறேன், பட் 3 hours திரும்ப நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ ரிவர்சபிள் ஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மி ஆகிடும். நீங்கள் இது போக போக உங்களுக்கு ரிப்போர்ட்டில் தெரியும் போது இட்ஸ் த எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ். நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு ரிப்போர்ட்டில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மெடிக்கேஷனே ஆரம்பிப்பீங்க, ஸ்கேனில் ஃபேட்டி லிவர் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பீங்க. பட் அது வந்து டிசீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்ட்ரக்சரல் டேமேஜுக்கு போயிட்டீங்க. ஸ்ட்ரக்சரல் டேமேஜுக்கு போனாலே திரும்ப ரிவர்சபிள் வந்து ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஸோ ஹோமியோ மெடிசன் எப்போ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுன்னா ஃபங்க்ஷனல் டேமேஜ் இருக்கும்போதே நீங்கள் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம்.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்லா தூங்குறேன், நான் நல்லா தான் சாப்பிடுறேன், ஆனா எனக்கு வந்து நாள் முழுக்க ரொம்ப டயர்டா இருக்கு, அது ஏனே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை அவங்க மைண்ட் லெவல்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஹோமியோவில் கவுன்சிலிங் இம்பார்ட்டண்ட். அவங்களோட வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே அவங்களோட அசஸ் பண்ணுவாங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மென்டலி வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க, ஒர்க்கில் இருக்கீங்க. ஸோ இப்போ அவங்க ஜாப் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, ஜாப் போவாங்க, கரெக்டாக செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அந்த ஜாபில் வந்து அவங்க மைண்ட் வந்து அதில் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? இல்லை ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். டியூ டு சொசைட்டி ப்ரெஷர் அவங்க வந்து எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அவங்கள ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து அவங்கள வந்து பார்ப்போம், என்னென்ன கண்டிஷன் அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு, ஸோ எதனால அப்படி வந்து ஆனாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனே எவ்வளோ பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகுது அப்படின்றது இது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கு. டாக்டர், நம்ம வந்து தொடர்ந்து நம்ம நோய்கள் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக இது எல்லாருமே பெரும்பாலான குடும்பங்களில் யாராவது ஒருத்தர் இந்த விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயம். அதே போல் முக்கியமாக வெரிகோஸ் பிரச்சனைகளை நிறைய பெரியவர்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஏன் வருது? முதல்ல வெரிகோஸ் எதனால் வருது? ஓகே, வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து இப்போ ரொம்ப காமன் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளோட போஸ்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று நம்மளோட செடன்ட்ரி ஹேபிட்ஸ், சேரில் உட்காடுறது. ஸோ ஸ்டாண்டிங், இப்போ கிச்சனில் கூட அப்போல்லாம் நம்ம அம்மாங்கெல்லாம் உட்காந்து சமைச்சாங்க. ஸோ சீட்டிங் போஸ்டர்ஸ் நிறைய இருந்துச்சு. பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட டைம் சேவிங்காகவே எல்லாமே நின்றுட்டு செய்கிற மாதிரி வந்துடுச்சு. ஸோ ஸ்டாண்டிங் போஸ்டரில் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு பிளட் சப்ளை வந்து கீழே போகுது. காஃப் மசில்ஸ் வந்து செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கீழே உட்காரும்போது, எந்திரிக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே போகிற இம்ப்யூர் பிளட் வந்து திரும்ப பம்ப் ஆகி மேலே வரணும். பட் நம்ம லாங் ஸ்டாண்டிங் போஸ்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த பம்பிங் ஆஃப் த பிளட் டு த ஹார்ட் வந்து ரொம்ப டிலே ஆகுது. ஸோ பூலிங் ஆஃப் த இம்ப்யூர் பிளட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ அந்த கெட்ட ரத்தம் எல்லாமே திரும்ப பம்ப் ஆகி மேலே வரணும். ஓகேவா? ஸோ அது வராமல் கீழே தேங்கும்போது தான் வந்து அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து திக்கன் ஆகிடுது. அதுதான் வந்து உங்களுக்கு நிறையா இந்த நரம்பெல்லாம் வந்து நீல கலரில் இருக்கும். நிறைய பேருக்கு சுருண்டு வந்துடும். அதில் பெயின் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூலிங் ஆஃப் த இம்ப்யூர் பிளட்டே வந்து உங்களுக்கு அல்சர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வெரிகோஸ் அல்சர்ஸ்னே நம்ம சொல்லுவோம். அதுவுமே வந்து சர்ஜிக்கல் டிசீசஸில் இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இவங்களாம் என்ன பண்ணணும்னா, இது புதுசாக இருக்குது, வெரிகோஸ்னால அல்சர் வருதுன்றதே எனக்கு நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் நான். அப்படியா? ஓகே. அந்த பூலிங் வந்து கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த கணுக்கால் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடமே அல்சர் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த புண்ணெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆறவே ஆறாது. ஏன்னா அந்த பிளட் சப்ளை வந்து அங்கே பியூரிஃபை ஆகணும். ஸோ அது ஆகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த அல்சர்ஸ் வந்து ரிமைனிங்காக இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் இருக்குது? கண்டிப்பாக இது வந்து ஹோமியோ மெடிசின்ஸ் நிறைய இருக்குது. இதுக்கு வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கணும். அது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு நிறைய இருக்கணும். அதாவது வாக்கிங் இருக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் படுக்கும்போது கொஞ்சம் காலை உயர்த்தி வச்சு படுக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதாவது அந்த பூலிங் ஆஃப் த பிளட் வந்து திரும்ப உங்களுக்கு மேலே வரணும். ஸோ எக்ஸசைசஸ், யோகா, அது கூட சப்ளிமெண்ட்ரி வந்து உங்களுக்கு ஹோமியோ மெடிசின்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஓகே. இப்போது நம்ம வந்து வெரிகோஸ் பற்றி நம்ம நிறைய பேசணும். இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அலோபதியில் வந்து இது கண்டிப்பாக சர்ஜரி பண்ணியே ஆகணும், இதுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாதுன்னு சில கேசஸ் இருக்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரி பேஷண்ட் வந்து ஹோமியோபதிக்கு வரும்போது அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா? ஓகே, நீங்கள் சர்ஜரி கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ சர்ஜரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார் த பெட்டர் ஹீலிங் வந்து நீங்கள் அதாவது சப்ளிமெண்ட்டாக நீங்கள் வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரிக்கரன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஹோமியோ மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான். நீங்கள் சர்ஜரி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க, அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா, சர்ஜரி இன்டர்வென்ஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும். பட் அது கூட சேர்த்து வந்து நீங்கள் பெட்டர் ஹீலிங்க்கு வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம் காம்ப்ளிமெண்ட்டாக.
இப்போ அலோபதி மெடிசன் எடுத்துட்டு இருக்கும் போதே ஹோமியோபதி மெடிசனும் எடுக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே ஸ்டேஜஸ் பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் டயபெட்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு நான் 5 வருஷமாக மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், பட் இப்போ வந்து நான் ஹோமியோக்கு மாறலான்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு வித்ட்ரா பண்ணக்கூடாது. ஏன்னா அலோபதி மெடிசன் ஃபுல்லாகவே வந்து உங்கள் பாடி அக்கஸ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் டக்குன்னு அந்த டோசேஜை வந்து வித்ட்ரா பண்ணவே முடியாது. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா ஹோமியோ மெடிசன் கொஞ்சம் கொஞ்சம் டோஸாக வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ சைட் பை சைடு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அலோபதி மெடிசனோட டோசேஜை கம்மி பண்ணி ஹோமியோ மெடிசின்ஸ் உள்ளே போக போக தான் நீங்கள் அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ சைட் பை சைட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். டயபெட்டிஸ்க்குலாம் வந்து ஹோமியோபதியில் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் இருக்கா? இதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன வேணால் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வர முடியுமா? ஓகே, அது வந்து அவங்க இம்யூன் சிஸ்டம் தான் வந்து முடிவு பண்ணும். ஏன்னா இப்போது அலோபதியில் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டுட்டு லைஃப் லாங் வந்து எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். பட் ஹோமியோவில் அந்த அளவுக்கு கிடையாது. ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த ஸ்டேஜஸ் ரிவர்சபிள் ஆகுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்மால் டோசேஜ் ஆஃப் மெடிசனில் நீங்கள் ரிவர்சபிள் கண்டிஷனில் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் இம்யூன் சிஸ்டம் வந்து அது பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்கும். ஸோ ரொம்ப மோசமாக போகாமல் ஓரளவுக்கு உங்களால் மேனேஜ் பண்ணுற முடிகிற அளவுக்கு உங்கள் இம்யூன் சிஸ்டம் இருக்கும். சர்ஜிக்கல் டிசீஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது ஹோமியோபதியில்? எல்லாமே மெடிகேஷன்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து சர்ஜரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபார் ஃபைண்டிங் அவுட் த லிமிட்டேஷன்ஸ் அதுக்காக வந்து சர்ஜிக்கல் இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுப்போம். சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவை அப்படின்னா கண்டிப்பாக அது பண்ணுவோம். பண்ணிவிட்டு அது கூட காம்ப்ளிமெண்ட்டாக வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். பட் ஏர்லி ஸ்டேஜில் வரீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருக்குது, பிரெஸ்ட் சிஸ்ட் இருக்குது, இதெல்லாம் வந்து ஏர்லி ஸ்டேஜில் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஹோமியோ மெடிசன்ஸில் அது கரைக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து நிறைய இருக்குது. ஹோமியோபதி சிகிச்சையில் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்னது? இதுதான் வந்து ஹோமியோட ஸ்பெஷாலிட்டி, இண்டிவிஜுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பர்டிகுலராக இப்போ ஹெட்டேக்கு தனியாக, அடுத்து வந்து இப்போ கால்வலிக்கு தனியாக, அந்த மாதிரி வந்து ஹோமியோவில் இருக்குது. அது இல்லாமல் கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்மெண்ட் இதான் வந்து பேசிக். என்னென்னா உங்களை வந்து அஸ் எ பர்சனாக வந்து பார்ப்பாங்க. உங்களோட மைண்ட், பாடி, சோல் எல்லாமே. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, உங்களோட மென்டல் கண்டிஷனை வச்சு பாடியில் ஃபிசிக்கல் என்னென்ன வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இதுவும் இல்லாமல் உங்களோட ஜெனட்டிக் ப்ரீ டிஸ்பொசிஷன் என்ன, இதையுமே நாங்கள் பார்ப்போம். ஸோ மைண்ட், பாடி, சோல் இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு மெடிசன் வந்து செலக்ட் பண்ணுவோம் இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு. அதுதான் வந்து ஹோமியோ மெடிசன்ஸ். ஸோ அதோட இண்டிவிஜுவலைசேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ், அதாவது உங்களோட தனித்துவம் அது எல்லாத்தையும் வந்து எடுத்து கொடுக்கறது தான் கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்மெண்ட். சூப்பர். அதே போல் மதர் டிங்சர் அப்படின்னா என்ன? யூஸ்வலாக எல்லாரும் நிறைய டாக்டர் சில பேர் வந்து அது வந்து மதர் டிஞ்சர்னு பார்த்துட்டு அம்மா மட்டும்தான் சாப்பிடணுமான்னு கேட்டவங்கலாம் இருக்காங்க பேஷண்ட்ஸு. ஸோ அப்படி கிடையாது, தாய் திரவம் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ மெடிகேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இப்போ பிளான்ட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த மெடிசனை வந்து மதர் டிஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். நானே அந்த பேரை பார்த்துட்டு எதுக்கு இந்த பேர் வச்சிருப்பாங்க மதர் டிஞ்சர்? ஒரு பேஷண்ட்லாம் அந்த மாதிரி கூட எடுத்துட்டு போயிட்டு இது அம்மா மட்டும்தான் சாப்பிடணும் போலன்னு ரிட்டர்ன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் அப்படி கிடையாது, தாய் திரவம். ஸோ என்ன ஒரு சோர்சஸ்லேருந்து எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வர பொட்டன்சி, ஃபஸ்ட்டு வர மெடிசனை வந்து மதர் டிஞ்சருங்கிற பேரில் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படி ஏதாவது இருக்குதா? கண்டிப்பாக. இதில் ஜென்ரலாக வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவோன்னா ஸ்ட்ராங் நேச்சர் இருக்க எல்லா ஃபுட்ஸையும் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி, ஈவன் வந்து சென்ட்டு கூட அவாய்ட் பண்ண சொல்லுவோம். மெடிக்கேஷன்ஸ் வச்சுருக்க இடத்துல வந்து சூடம், ஏன்னா நாப்தலின் பால்ஸ் இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா இதில் ஸ்ட்ராங் ஓடர்ஸ் இருக்கனால மெடிசனோட ஆக்ஷனில் இம்பேக்ட் வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவோம். இன்னும் க்ளீனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மெடிசனுக்கும் ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தூஜான்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த மெடிசன் கொடுக்கும்போது அவங்க ஆனியன் வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் இருந்ததுன்னா நாங்கள் சொல்லுவோம். அப்படி இல்லை ஜென்ரல் அப்படின்னா ஸ்ட்ராங் ஓடர்ஸ் இருக்க எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண சொல்லிடுவோம். ஸோ இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையாக நம்ம கூட வந்து டாக்டர் நிரஞ்சனா தேவி அவர்கள் நிறைய விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக எங்களுடைய நன்றிகள் மற்றும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.